ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு 5 வேரியண்ட் ஆஃப் லோயர் பாடி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் ஒரு 17.5 kg தம்பிள் எடுத்துகிட்டு 15 ரெப் பண்ணேன். ஒரு 3 செட்ஸ் பண்ணி முடித்தாச்சு. நார்மலாக நம்ம பண்ணுற ஸ்குவாட்ஸோட இது கொஞ்சம் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு 17.5 kg கேரி பண்ணிவிட்டு நான் என்னோடய ஸ்குவாட் ஒர்க் அவுட்டாக பண்ணி முடித்தேன். இப்போது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 10 kg வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் லஞ்சஸ் ஒரு 5 kg கேரி பண்ணிக்கிட்டு ஈச் லெக்ஸ் 15 ரெப்ஸ் போட்டு முடித்தேன். இது ஒரு 3 செட்ஸ் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் இனிஷியலாக லஞ்சஸ்லாம் பண்ண போகிறீங்கன்னா இது பயங்கர எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வித்தவுட் தம்பிள் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. பிகாஸ் நம்ம இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த கிராம்ப் ஃபீல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா வித்தவுட் வெயிட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெயிட்டை கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்அப்ஸ் ஒரு ஈச் லெக் 15 ரெப்ஸ் அண்ட் 3 செட்ஸ் பண்ணி முடித்தாச்சு. சேம் 5 kg கேரி பண்ணிக்கிட்டேன். நம்ம லோயர் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போதே அந்த டேவே நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக போகும். இன் பிட்வீன் ஒரு கிராம்ப்ஸ் வரலாம், ஒரு ஆம்ஸ்ட்ரிங் பெயின் வரலாம். ஸோ நம்ம நிறையா வாட்டர் கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு அந்த கிராம்ப்ஸ் ஆம்ஸ்ட்ரிங் பெயின்லாம் வராது. அண்ட் ஸ்ட்ரெச்சஸும் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம லோயர் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே வராது. நெக்ஸ்ட்டு டெட் லிஃப்ட் ஒரு 30 kg வச்சு பண்ணேன். ஈச் செட் 15 ரெப் பண்ணேன். சேம் 3 செட்ஸ் பண்ணி முடித்தாச்சு. நம்ம கோர் அண்டு லோயர் பேக் ஸ்ட்ரென்த் ஆக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். நான் ஒரு சிம்பிள் வெயிட்ஸ் வச்சு தான் பண்ணேன். எக்ஸ்ட்ரீமாக எந்த வெயிட்ஸும் நம்ம தூக்கலை. பிகாஸ் நமக்கு மேட்சஸ் அண்டு செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பண்ணிகிட்ருக்கும் போதே இடையில 2 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு. அட் லாஸ்ட் க்ளூட் பிரிட்ஜஸ் ஒரு 20 ரெப் ஆஃப் 3 செட் தான் பண்ணி முடித்தேன். நான் எந்த வெயிட்ஸும் கேரி பண்ணாமல் தான் இந்த க்ளூட் பிரிட்ஜை பண்ணி முடித்தேன். ஒரு கோர் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுமே ஒரு 20 ரெப் வரையும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் இதில் எந்த வெயிட்டும் நம்ம கேரி பண்ணல. ஒரு கிரிக்கெட்டராக நமக்கு லோயர் பாடி ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்ம ஃபீல்டில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் ஒரு 5 வேரியண்ட் ஆஃப் லோயர் பாடி ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய டேவை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.